சம்மருக்கு ஏற்ற சூப்பரான ட்ரிங்க் ஃப்ரூட் அண்ட் நட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். முந்திரி, பாதாம், திராட்சை, பிஸ்தா கூட எடுத்துக்கலாம். வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் சேர்த்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இன்னொரு பேனில் 1 பவுல் பால் நான் சேர்த்துருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக 250 ml இருந்தது. அது கூட உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பாலை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. காஞ்சதும் அதை எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை நான் அதில் சேர்த்தணும். நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்ஸை பால் ஆறுனதும் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டியாயிடும். கலந்ததுக்கப்புறமா இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் பாலை இன்னொரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பழங்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மாதுளம்பழம், 1 வாழைப்பழம், கொஞ்சமாக ஆப்பிள், முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். அப்படியேவும் சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.